நல்ல வேளை ப்ரொஃபசர் தடுத்தாரு, இல்ல படுபாவி தாலியை கட்டிருப்பான். தாலியை பார்த்ததும் எனக்கும் கொஞ்சம் பயந்தா. கலா, தூங்கிட்டியா? மணி 9 கூட ஆகல, அப்படி என்னடி தூக்கம்? ஏய், இங்க எதுக்கு வந்து படுத்த? நீ எதுக்கு ஏறோம்ல வந்து படுத்த? இது ஓரமா? ஐயோ, எங்கடி போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தீங்க. நீங்க எப்படி எங்க ரூம்ல வந்து படுக்கலாம்? அது வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சா வந்து படுத்துருக்கீங்க. சரி சரி சரி, இவன் பண்ணது தப்புதான் வச்சுப்போம். படுத்திருக்கிறது யாரும் தெரியாம பக்கத்துல போய் படுக்கிறதா? இது என்னமா நாயா இது? இந்த அநியாயத்தை கேட்க நாட்டுல யாருமே இல்லையே. நாளைக்கு காலையில ப்ரொஃபசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்ல பெருசா பேசிட்டு இருக்கே. இத நான் லேசில விட மாட்டேன். விடாத, எதையும் சந்திக்க நான் தயார். வாடா போலாம். வா, நம்ம படுக்கலாம். வேட பேல. என்னடி கார் வரலையா? பரவாயில்ல, பக்கம் தானே, நடந்து போயிடுறேன். அண்ணா, உனக்கு லாரி வரலையா? போடாங்க லப்பர் வாயா. ஜாக்கிரதை. அடடே பாண்டி, என்ன ரொம்ப நாள் ஆளைய காண? அவசியம் ஏற்படல, அதனால வரலையா? கூட்ட நானே போட்டுறேன். மட்டமான சிகரெட். அது சரி, என்ன சாப்பிடுற பாண்டி? ஆஃப் பிராண்டி. நாங்க என்ன பாரா வச்சு நடத்துறோம்? நீ தானே கேட்ட என்ன சாப்பிடுறேன்னு. இல்ல, காஃபி டீ ஓவல் இதுல ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். இனிமே வர்றவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்காத, என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கணுமா? அது இல்லையா, என்ன இருக்குங்கிறத நீ சொல்லு, என்ன வேணுங்கிறத நாங்க சொல்றோம். இங்க என்ன ஹோட்டலா நடத்துறோம்? அதோட சரி, காஃபி டீ ஓவல் இதுல எது வேணும்? இப்போ உங்க முதலாளி வேணும். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்க? அடிக்கடி வந்து போறதானே? தேவைப்படாம வரக்கூடாதுங்க. அதுவும் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சது என் சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும். பாண்டி, ஒரு முக்கியமான விஷயம். புதுசா வேலைக்கு சேர்ந்த சில பேரு யூனியன் வேணும்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடுவனா, முளையிலே கிள்ளி எறிஞ்சிட மாட்டேன். இந்த பாண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு தெரியாது எதுவும் இல்ல, இருந்தாலும் விஷயத்தை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லது இல்லையா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன் விசுவாசத்துல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. பாண்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வேற ஏதாவது விஷயம் உண்டா? இன்னைக்கு தேதி 1. ஓஹோ, சன்னாசி கொடுத்து அனுப்பு. எவ்வளவு? போன மாசம் கொடுத்ததுதான். வாமா. இவன் தாமா பாண்டி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இது என் பொண்ணு. வணக்கம். இருக்கிறது தமிழ்நாட்டுல, இங்கிலீஷ் டைப்பா வளர்த்திருக்கீங்க. டாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படலாம். ஓகே, நான் வரேன்ப்பா. See you. புறப்படல? பணம்? ஓ, உனக்கு 5000. மாடா உழைக்கிறேன், எனக்கு மாசம் 1000. மாடா உழைச்சா மட்டும் போதாது, கண்ணுக்குட்டி வேற போடணுங்கிறியா? மாடெல்லாம் மேய்க்கணும். டீ கேட்டா இருக்க, நீ பாட்டு குடிச்சே இருக்க. நீங்கள் எல்லாம் தேத்தனியை குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போயிருங்கள். இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உன் கடையில வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க. வடிவு, பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு, நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாளரும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன், ஏடா கூடமா ஏதாவது செஞ்சாதான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் வடிவு. என்ற லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது, அப்படி என்ன சொல்லிவிட்டேன். போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வடை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரியாக சொன்னால் கையபடியா? விட மாட்டேன். கையபடியா? விட மாட்டேன். யார் பணத்தை தூக்கி கொண்டு போகும்? ஐயோ, விட மாட்டேன். விட மாட்டேன். என்னமா இது, என்ன நடந்தது? ஐயா, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உன் மொழியே சரியில்லை, என்னமா தப்பு தண்டா நடந்திருக்கு. என்னமா, என்ன நடந்தது? வந்து இல்லைங்க, பால் ஊத்தும் போது கை சுட்டுடுச்சுங்க. சரி சரி, எண்ணெய் கொடு, நான் தடை விடுறேன். அதை நாங்க தட வேண்டும். எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போய் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, அது ஒண்ணே இல்ல. வடிவு, எந்த மேல இவ்வளவு ஆசையோ? ஆசையா? உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நாரா கிழிச்சு கயிறா திரிச்சிருப்பாங்க. மாமனாச்சுன்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டு கேன வீட்டுல கொடுத்துரு. உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம்.
இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வர்றது தெரியல. சாரி. ஏங்க இங்க முரளி வீடு எங்க இருக்கு? வரவர் போறவர்கள் நான் பரிசலவனா கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டா சொல்வேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா? டீ கொடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சக்கரை அதிகம் போட்டால் சக்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு நோய் வரும். ஜெய் பத்ரகாளி, இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பையா இருந்தா வாய்யா. வா தம்பி வா, பயப்படாத, சும்மா வா வா, படு. ஜெய் பத்ரகாளி, கல்கத்தா காளி, வா. பாம்பு விடுவானா? பாம்புக்கும் கீழிக்கும் சண்டை நடக்கத்தான் போகுது. ஐயா கையில் என்ன கட்டியிருக்காரு? தோல் என்ன போட்டிருக்காரு? துண்டு. இடுப்புல என்ன கட்டியிருக்காரு? பெல்ட். ஐயா கால்ல என்ன போட்டிருக்கார்? செருப்பு. பீலா உர ஷூ போட்டிருக்கார். ஹார்ன் நிறுத்து. என்ன இப்படி நடு ரோட்ல வண்டி நிறுத்திட்டா எப்படி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப வண்டி எடுக்கல. இது பாரு, வண்டி எடுத்துற சொல்லி மரியாதையா சொன்னா நாங்க எடுத்துட்டு போறோம். அதை விட்டுட்டு அனாவசியமா பேசின மரியாதை கெட்டுரும். என்ன என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏமாந்தா தாலி கட்டுற ஆள் தானே. நீ மட்டும் என்ன ஏமாந்தா கொலையை செய்யற ஆள் இல்ல? நானா? பின்ன அன்னைக்கு மோகினியா நான் செத்துருந்தா என்ன இருக்கும்? ஒன்னா இருக்காது. ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக்கும். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா? யோ, இவன் சண்டை விட மாட்டாயா? பாம்புக்கும் கிரிக்கும் அங்க சண்டை நடக்குது. வாங்கயா வாங்க, மகாஜனங்களே வாங்க. சைக்கிள் ரிப்பேருக்கு 25 ரூபாய் ஆச்சு. அதுக்கு உங்க அப்பா நான் கொடுப்பான். நீயா வந்து விழுந்தா எங்க அப்பா ஏன் கொடுப்பாரு? பொம்பளை ஆச்சுன்னு விட்டேன். இல்லன்னா பல்ல உடைச்சிருப்பேன். போட பாப்போம். நீ மோத பாப்பா. போயா. ஏய் சிபா, அட போயா. 5 ரூபாய் போடுங்க போடுங்க. போனா வராதே, போய் போனா தங்காதே. போடுங்க. யோ நோட்டு போடியா, இல்லாட்டி வீட்டுக்கு போனா ரத்தம் கக்கி சாவ. அல்லே போனா வராதே, பொழுது போனா தங்காதே. பாருங்க கீரி போகுது பாருங்க, சீக்கிரம் போடுங்க. பாருங்க கீரி பாருங்க, மாறியில உட்காருது பாருங்க. 100 ரூபாய் போட்டா வெளியே வரும். ஜேம்ஸ் கூச்சப்படாம சாப்பிடுப்பா. நீங்க வேற இது நம்ம வீடு மாதிரிங்க. இத பாருப்பா, இந்த இரும்பு அடிக்கிறது நெருப்புல வேகிறதெல்லாம் என்னோட போகட்டும்பா. இவனாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும்பா. என்னடி பாத்துட்டு இருக்கிற? தோசை போடு. ஐயோ வேணாங்க, இதுக்கே நான் திணறிட்டேன். இதுக்கே நீ திணறிட்டியா? ஐயோ இங்க கவனி, சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டதுனால தான் இப்ப எப்படி இருக்க? டேய் உங்க நைனாவை பாடுறா, எல்ஐசி பில்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு. மாயா பஜார் ரங்காராவ மாதிரி கொட்டிக்கிறார். இந்தா இதை நீ சாப்பிடு. இந்தா முரளிக்கு இன்னும் 2 தோசை எடுத்து வை. வேணாமா, எனக்கு போதும். சாப்பிடுறதும் குறைச்சல, வாங்குற மார்க்கும் குறைச்சது. என்னைக்காவது மார்க் ஷீட் திறந்து பார்த்தா தானே எல்லாத்தையும் 70க்கு மேலதான் வாங்கிருக்கேன். பெரிய 70 ஒரு மார்க்கா? 100க்கு 100 வாங்கணும். 100க்கு 100 எப்படி வாங்க முடியும்? ஏன் வாங்க முடியாது? முயற்சி பண்ணா வாங்கலாம். அப்புறம் விட்டு அடிக்கலாம். சாரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே. உருப்படியான விஷயத்தை எப்ப வேணா பேசலாம். ஜேம்ஸ், நீ படிப்புல எப்படிப்பா? நான் தாங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட். டேய் உங்க நைனா எடுத்து சொல்டா. ஆமா, அப்பப்போ ஃபர்ஸ்ட் வருவான். அப்படியா? பலே பலே பலே. இவனை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் அப்பப்போ எடுத்து சொல்லு. சொல்ல வேண்டியதை சொல்லி, செய்ய வேண்டியதை செஞ்சு செட்டப் பண்ணிடுறேன். குட் மார்னிங் சிஸ்டர். ஹாய், குட் மார்னிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல, 2 நாளா உங்களை தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. திடீர்னு இந்த வழியில வரும்போது உங்களை பார்த்தேன், அதான் வந்துட்டேன். தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க. என்ன விஷயம்? அது நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க. சாரி, ஆட்டிட்ட சொல்றேன். பர்சனல், அதாவது உங்க பர்சனல். ஏதோ இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இந்த ஊர்லயே பெரிய அந்தஸ்துள்ள குடும்பம் உங்க குடும்பம் தான். உங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேணாம், எக்கச்சக்கம் ஆஹா ஓஹோ. ஜேம்ஸ், விஷயத்துக்கு வாங்க. வர்றேன். என் ஃப்ரெண்ட் முரளி இருக்கானே, அவன் வீட்டுல 4 நாள் ஜாலியா தங்கலான்னு போனங்க. ஆனா அங்க போனா நடந்ததே வேறங்க. அவன் குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பாத்ரூம் போறது இல்ல. எல்லாம் நான் தாங்க பண்ணேன். எல்லாம் உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க. வழியில, காலேஜ்ல, பிக்னிக்ல உங்க மனசு நோகும்படி நடந்துகிட்டானா, அத நினைச்சு நினைச்சு இப்ப மனசு நிம்மதி இல்லாம தவிக்கிறான். என்கிட்டயே கதை விடுறீங்களா? என்ன கதை விடுறனா? நான் ஒரு நேர்மையான சமாதான தூதுவன். மனுஷன் சொன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும்.
அது அவங்கிட்ட நிறையவே இருக்குங்க. எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறான். உங்ககிட்ட சொல்ல சொல்லி என் கால்ல விழா குறையா கெஞ்சறான். நீங்களும் சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? அந்த முரட்டுத்தனமான உருவத்துக்குள்ள இப்படி ஒரு மென்மையான மனசா? என்னால நம்பவே முடியல சிஸ்டர். ஒரு தடவை நீங்க 2 பேரும் சந்திச்சா போதும், எல்லாம் சரியாயிடும். எங்க வர சொல்றது? வேண்டாம், சந்தர்ப்பம் வரும்போது பார்த்து பேசிக்கிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. லேட் பண்ணாதீங்க, சின்ன மனசு தாங்காது. வரட்டுங்களா? தேங்க்ஸ்.